கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று. அன்பானவர்களே, இயல்பாகவே நம்முடைய மனநிலை, நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய வளர்ப்பு முறை எல்லாமே மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு இடத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு பயம் வந்துடும், கலக்கம் வந்துடும். உலகத்தில் பல்வேறு விதங்களிலே இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் மெஜாரிட்டி எங்கே இருக்குதோ அதை கண்டு மைனாரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் பயப்பார்கள். ஆண்டவருடைய பார்வை அப்படி அல்ல. இந்த வார்த்தை சொல்லுது, அப்படிப்பட்ட ஏராளமான கூட்டத்துக்கு நீங்கள் கலங்கவே வேண்டாம், பயப்பட வேண்டாங்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் பயப்படாத அப்படின்னா, இப்போ வரக்கூடிய இந்த யுத்தம் இருக்குதே, இந்த பிரச்சனை இருக்குதே, இந்த போராட்டம் இருக்கு, இது நீ செய்ய போகிறதில்ல. அந்த பிரச்சனைக்கு எதிராக யுத்தம் பண்ண உன்னை நான் முன்னிறுத்தலை. அந்த யுத்தத்தை நானே முன்னின்று செய்கிறேன். நீ பேருக்கு தான் அந்த இடத்துல இருக்க, ஆனால் யுத்தம் என்னுடையது. அதனால் நீ பயப்படாத, கலங்காத, திகையாத, தைரியமாயிரு என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்கள் எதிர்கொள்ளுகிற எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக நிற்போம். ஏன்னா என்னை இந்த பூமியில் உருவாக்கினவர் அவர் தான். என்னை பெற்றெடுத்தவர், எனக்கு பெயர் வச்சவர், என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர், அவருடைய பிள்ளையாக மாற்றினவர், இந்தளவுக்கு தைரியமாக நடத்தினவர் எல்லாமே அவர்தான். ஆகவே அவர் என்னோடு இருக்கும்போது, எனக்காக அவர் யுத்தம் பண்ணும்போது நான் என்ன செய்யணும்? அமைதியாக இருந்தால் போதும் என்ற நிலையோடு இருப்போமா? அது வியாதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சத்துருவின் போராட்டமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஆண்டவர் இதை பார்த்து கொள்வார். இந்த யுத்தம் என்னுடையதல்ல, அவர் யுத்தம் செய்வதால் நான் நிச்சயமாக வெற்றி அடைவேன். என்னை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தினதுக்கு காரணமே நான் வெற்றி அடையணும் என்பதற்காகத்தான். எனக்கு எதிராக யுத்தம் வர்றதுக்கு காரணமே அந்த யுத்தத்தில் ஏன் வல்லமையை நீ பார் என்று ஆண்டவர் பார்க்கறதுக்காகத்தான் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஆகவே பயப்படாதீர்கள். நீங்கள் நிச்சயமாக சுகம் பெறுவீர்கள், நிச்சயமாக விடுதலை அடைவீர்கள், நிச்சயமாக நீங்கள் மேல்நிலை அனுபவத்துக்கு வருவீர்கள். ஏனென்றால் அந்த காரியத்தை கர்த்தரே செய்கிறார். கலங்காதீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்விலே கர்த்தாவே, எவ்வளவு பெரிதான பிரச்சனை எங்கள் கண்களுக்கும் எங்கள் மூளை அறிவுக்கு தெரிந்தாலும் அதை காட்டிலும் நீர் பெரியவராயிருக்கிறீர். அந்த யுத்தத்தை நீர் செய்யக்கூடியவராயிருக்கிறீர். ஆகவே யுத்தம் உம்முடையது, ஜெயம் எங்களுடையதாய் மாறுகிறது. நாங்கள் ஆண்டவரே வெற்றி மேல் வெற்றி அடைந்து உங்கள் நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.